ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் கை முறுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கை முறுக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மாவு பச்சரிசி எடுத்துக்கணும். பச்சரிசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக இருக்கணும். இது வந்து 5020ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இதை வடிகட்டி இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஃபேனுக்கு அடியில் ரொம்ப நேரம் காய வேண்டாம். இந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி பிடிச்சா கையில் லைட்டாக ஒட்டணும். இந்த அளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. நான் 1 கப் அரிசி தான் போட்டேன், அதனால் வீட்டிலே பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பை வந்து நம்ம ஒரு வானலில் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக ஆகிறவளுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் நான் நல்லா பவுட்ரு பண்ணி சலித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் மாவு வந்து நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கிட்டேன், ஈரமாவு. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு உளுத்த மாவு இருந்தால் போதும். 1 கப் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு. அது கூடவே கொஞ்சமாக உப்பு, கூடவே பெருங்காயத்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும். மாவு பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து பிடிக்கிறதுக்கு வரணும். அந்த பதத்தில் இருக்கணும் மாவு. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியை ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். மாவு வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி கையில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சுக்கோங்க. இது வந்து ரவுண்டு ஷேப்பாக வர்றதுக்காக நான் வந்து மூடி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கட்டை விரல், ஆள்காட்டி விரல், பக்கத்தில் இருக்க விரல், இந்த 3 விரலையும் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து கையில் சுற்றி விடுங்க. சூப்பராக வந்து கை முறுக்கு சுற்றுறதுக்கு வரும். உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாளடைவில் பழகிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல வந்து நம்ம முறுக்கு சுற்றுறதை நிறுத்திக்கணும். நான் வந்து 3 சுற்று போட்டிருக்கேன். இதில் 5 சுற்று அந்த மாதிரி ஒத்தப்படையில் நீங்கள் சுற்றிக்கலாம். இது வந்து ரொம்பவே கல்யாணத்துக்கெலாம் சீர்வரிசைக்கே கொடுக்கறது ரொம்பவே ஃபேமஸ்ஸு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சுற்றும் போது வராது. நீங்கள் பழக பழக இது ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். எனக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் வந்து நான் சுற்றி பார்த்தேன், எனக்கு வராமல் இருந்தது. நான் அதுக்கப்புறம் பழகிட்டேன். இப்போ சூப்பராக சுற்றுறதுக்கு வருது. இது மாதிரி நல்லா நம்ம சுற்றி எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வந்து எப்படி சுற்றுறதுன்றது காட்டுறேன் பாருங்கள். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். கட்டை விரல், ஆள்காட்டி விரல், அதுக்கு பக்கத்தில் இருக்க விரல், இது 3த்தையும் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி நல்லா வந்து சுற்றுங்க. உங்களுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நான் எல்லா மாவையும் முறுக்கு சுற்றி எடுத்து வச்சுக்கிறேன். நான் எல்லா மாவையும் முறுக்காக சுற்றி எடுத்து வச்சுட்டேன். இது மாதிரி சுற்றினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே காய விட்டுருங்க. காய விட்டு ஒரு தோசை திருப்பியால் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா முறுக்கு ஈஸியாக எடுக்க வரும். ஆயிலை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக வச்சிங்கன்னா மேலே செவந்துடும், உள்ளே வந்து வேகாது. மீடியம் ஹீட்டில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து கை முறுக்கு நல்லா ரெடி ஆகிடும். கை முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.